சென்னை மகாஜன சபை தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. 1884 மே 16 எம். வீரராகவாச்சாரி, பி. அனந்தாச்சார்லு, பி. ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்பின் முதல் தலைவராக பி. ரங்கையா பொறுப்பேற்றார். அதாவது சென்னை மகாஜன சபை எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா தேசிய நோக்கத்தோடு தொடங்கியிருக்காங்க. இது தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை. இது எந்த ஆண்டுனா 1884 மே 16 தொடங்கியிருக்காங்க. யாருன்னா எம். வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, பி. ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்பின் முதல் தலைவர் பி. ரங்கையா. இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பி. அனந்தாச்சார்லு இதன் செயல்பாடுகளில் பங்காற்றினார். அதாவது தொடங்கினவங்க யாருன்னா வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்போட முதல் தலைவர் பி. ரங்கையா. ஆனால் செயலாளராக இருந்தவர் அனந்தாச்சார்லு. அமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளிகள் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறை கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது ஆகியன இவ்வமைப்பின் கோரிக்கைகள். அதாவது சென்னை மகாஜன சபையோட கோரிக்கை என்னென்னா, இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் குடிமை பணி தேர்வை ஒரே சமயத்தில் நடத்தணும். இன்னொன்று லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடணும். இன்னொன்று வரிகளை குறைக்கணும். இன்னொன்று இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்கணும். இது 4 கோரிக்கைகள்லாம் சென்னை மகாஜன சபையோட கோரிக்கை. இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகள் ஆயின. இந்த அமைப்பு வச்ச கோரிக்கை தான் பின்னாடி எழுந்த 1885 உருவாக்கப்பட்ட தேசிய காங்கிரஸ் கோரிக்கையாக மாறுச்சு. மிதவாத கட்டம் சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டனர். அவ்வாறான ஒரு கூட்டம் 1884 டிசம்பரில் அடையாறு எனுமிடத்தில் உள்ள பிரம்மஞான சபையில் கூடியது. தாதாபாய் நவ்ரோஜி, கே.டி. தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து சி. சுப்பிரமணியம், பி. ரங்கையா, பி. அனந்தாச்சார்லு போன்றோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். அறை கூட்டங்கள் நடத்துவது, பிரச்சினை குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவது அவர்களின் செயல்பாடுகளாக இருந்தன. வங்க பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தியாலும் மக்களை ஈடுபடச் செய்வதற்காக வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்க கால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்படலாயினர். தொடக்ககால தேசியவாதிகளை எப்படி அழைச்சாங்கன்னா மிதவாதிகள். சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யாருன்னா வி. எஸ். சீனிவாசனார், சிவசாமி, கிருஷ்ணசாமி, டி. ஆர். வெங்கட்ராமனார், ஜி. ஏ. நடேசன், டி. எம். மாதவராவ் மற்றும் சுப்பிரமணியனார், எஸ். சுப்பிரமணியார். இவங்க எல்லாருமே சென்னையைச் சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாதிகள். யார்? சீனிவாசன், சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமனார், ஜி. ஏ. நடராசன், மாதவராவ் மற்றும் சுப்பிரமணியனார். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. இதுக்கு தலைமை வகுத்தவங்க யாருன்னா W.C. பானர்ஜி. அது இதில் இல்லை, ஆனால் நான் போட்டிருக்கேன். W.C. பானர்ஜி. முதல் தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய முதல் கூட்டம் பம்பாய் 1885. அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னையைச் சேர்ந்தவர். முதல் காங்கிரஸ் கூட்டம் எங்கே நடந்துச்சு? 1885 பம்பாய். தலைமையேற்று நடத்தியவர் W.C. பானர்ஜி. 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பிரதிநிதி சென்னையைச் சேர்ந்தவர். இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு 1886 கொல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியின் தலைமையில் நடைபெற்றது. 2வது மாநாடு 1886 எங்கே? கொல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியின் தலைமையில். காங்கிரஸின் 3வது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் 1887 சென்னையில் இன்று 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகின்ற மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகளில் 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அப்போ என்னது? முதல் கூட்டம் பம்பாய், 2வது கூட்டம் கல்கத்தா, 3வது கூட்டம் சென்னை. இந்திய தேசிய முதல் கூட்டத்துக்கு 3 பேருமே ஜி தலைமை தாங்கினவங்க. 3Gன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கூட்டத்துக்கு W.C. பானர்ஜி, 2வது கூட்டத்துக்கு தாதாபாய் நவ்ரோஜி, 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு பத்ருதீன் தியாப்ஜி.